அலா மக்களை அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், மக்களை அறிந்து கொள்ளுங்கள், மனித உள்ளத்திலே ஒரு சதைப்பிண்டம் இருக்கிறது. அந்த சதைப்பிண்டம் சீராகிவிட்டால் மனித உடல் முழுக்க சீராகிவிடும். அந்த சதைப்பிண்டம் சீர்கெட்டு விட்டால், அந்த சதைப்பிண்டம் வழிகட்டு விட்டால் முழு உடலுமே வழிகட்டு விடும். அல்லாஹ் அறிந்து கொள்ளுங்கள், நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், அதுதான் உள்ளம். அன்புக்குரியவர்களே, உள்ளம்தான் ஒரு மனிதனுடைய நிலை, அவனுடைய அமல்களினுடைய நிலை என்ன என்பதை நிர்ணயிப்பதாக இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது. உள்ளம் கெட்டுவிட்டால் அவனுடைய கண் பார்வைகள், அவனுடைய கைகள், அவனுடைய கால்கள் என்ன எல்லா உறுப்புகளுமே கெட்டுவிடும். எண்ணியமிக்கவர்களை எவ்வளவு ஒரு அழகான பொன்மணியை அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள். இன்றைக்கு உள்ளம் கெட்டதன் விளைவுதான் ஆபாச பார்வைகளும் அயோக்கிய தனங்களும், அடுத்தவர்களை குறை சொல்லி புறம் பேசி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அற்ப லாபத்திற்காக வேண்டி விட்டுவிடுகின்ற இந்த முஸ்லிம் சமூகத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லுகிறது, ஒரு ஆண் ஒரு பெண் இருவரில் யாராக இருந்தாலும் ஹராம் மஹ்ரம் அஜ்னபியினை பேண வேண்டும் என்று சொல்லுகிறது. அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லுகிறது, உங்களுக்கு இசை ஹராம் என்று சொல்லுகிறது. ஒரு அந்நிய ஆண் ஒரு அந்நிய பெண் இருவர்கள் சந்திப்பதோ தனித்திருப்பதோ அவர்களுக்கு கூடாது என்கிறது. தேவையற்ற முறையிலே ஒருவன் குலைந்து குலைந்து ஒரு பெண்ணோடு பேசுவதும் ஒரு பெண் ஆணோடு பேசுவதும் கூடாது என்று அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லுகிறது. அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லுகிறது, உன் பார்வையினை நீ தாழ்த்திக் கொள்ள வேண்டும். உனக்கு ஆகுமாக்கப்பட்டவர்கள் தவிர்த்து ஏனையவருக்கு முன்னால் நீ உன்னுடைய ஹிஜாபினை பேண வேண்டும் என்று சொல்லுகிறது. அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லுகிறது, நீங்கள் பேசுகின்ற பேச்சுக்களை அல்லாஹ் கணக்கிட்டுக் கொண்டிருக்கிறார். நீங்கள் பிறருக்கு குறை பேசாதீர்கள், பிறர் குறித்து நீங்கள் புறம் பேசாதீர்கள், அவதூறு சொல்லாதீர்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய நாவினால் மொழிகின்ற எந்த ஒரு வார்த்தையினையும் இறைவன் பதிவு செய்யாமல் விடுவது கிடையாது என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். ஆனால் கண்ணியமிக்கவர்களே, இன்றைய தொழில்நுட்பத்தினுடைய விலை, இன்றைய தொழில்நுட்பத்தினுடைய பாதிப்பு, கடந்த சில நாட்களுக்கு முன்னால் நம்முடைய அன்றைய நாடான இந்திய நாட்டிலே வாகிதா என்கின்ற ஒரு பெண்மணி, கடையநல்லூரை சேர்ந்த அந்த பெண்மணி ஒரு தகவலை பதிவு செய்கின்றாள். அவள் இஸ்லாமிய ஆடை அணிந்தவளாக, ஹிஜாபினை பேணியவளாக சமூகத்துக்கு மத்தியிலே ஹிஜாபோடு இருந்து பாடல்களுக்கும் இசைகளுக்கும் நடனமாடி அந்நிய ஆடவர்களோடு அவள் வீடியோக்களை செய்து தொழில்நுட்ப ரீதியாக இருக்கின்ற சமூக வலைதளங்களை அவள் பதிவு செய்கின்றாள். அதனை அந்த ஊரை சார்ந்தவர்கள் அவர்களுடைய பெற்றோர்களிடத்திலே முறைப்பாடு செய்கின்றார்கள். உங்களுடைய பிள்ளை இப்படி இஸ்லாமிய ஆடை அணிந்தவளாக, இஸ்லாமியர் என்று அடையாளப்படுத்தப்படுகின்ற இஸ்லாம் புனிதமாக பெண்களுக்கு கொடுத்திருக்கின்ற அந்த கண்ணியமான ஒரு ஹிஜாபினை அணிந்து கொண்டு அல்லாஹ்வுடைய மார்க்கம் தடுத்தவைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார் என்று முறைப்பாடு வைக்கப்பட அவள் கோபப்படுகிறாள். கோபப்பட்டு அவள் ஒரு வீடியோவை வெளியிடுகின்றாள். நீங்கள் எல்லோரும் நல்லவர்களா? என்னுடைய தாயிடத்திலே தந்தையிடத்திலே சென்று என்னை குறித்தும் குறை சொல்லுகின்றவர்கள் நல்லவர்களா? அவர்கள் இப்படிப்பட்டவர்கள் என்று அந்த கிராமத்திலே நடந்தேறிய 40-50 வருடங்களுக்கு முன்னால் நடந்தேறிய தவறுகளை எல்லாம் சுட்டிக்காட்டி தான் செய்கின்ற பாவத்தினை அவள் நியாயப்படுத்துகின்றார் என்றால், கண்ணியமிக்கவர்களே, இது எமக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும். அவள் மாத்திரமல்ல, எம்முடைய நாட்டிலே இருக்கக்கூடிய இஸ்லாமிய வாலிபர்கள், இஸ்லாமிய யுவதிகளும் இதே நிலையினை அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், சபித்தார்கள். யார் ஒருவர் பெண்ணுக்கு ஒப்பான ஆடைகளை அணிகின்றாரோ, யார் ஒருத்தி பானுக்கு ஒப்பான ஆடைகளை அணிகின்றார்களோ, இவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்திலே இறை தூதரால் சபிக்கப்பட்டவர்கள், ஹராமானது என்று அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லி இருக்க, இன்றைக்கு ஆடைகளாக இருக்கலாம், அவருடைய நடவடிக்கைகளாக இருக்கலாம், அவருடைய பேச்சுக்களாக இருக்கலாம், எல்லாம் எதை இஸ்லாம் தடுத்ததோ அதனை ஹலாலாக்கக்கூடிய வகையிலே இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? அதைத்தான் இன்றைய உலகம் அழகாக காட்டியிருக்கிறது. அதைத்தான் இன்றைய உலகத்திலே இருக்கக்கூடியவர்கள் விரும்புகிறார்கள். அந்நியவர்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மறுக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே இருந்து கொண்டு இணை வைக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு அதனை ஆகுமாக்கி இருக்கிறார்கள். அதனை பார்த்து அதில் இருக்கக்கூடிய அந்த லைக்ஸுக்காகவும் ஃபாலோவர்ஸுக்காகவும் இன்றைய நம்முடைய சமூகம் அழிந்து போய் கொண்டிருக்கிறது. கண்ணியமிக்கவர்களே, உள்ளம் பாதுகாக்கப்படவில்லை. இதைத்தான் நபிகள் நாயகம் சொன்னார்கள், உங்களுடைய உடலிலே ஒரு சதைப்பிண்டம் இருக்கிறது, அந்த சதைப்பிண்டம் சீர்கட்டு விட்டால் உங்களுடைய முழு உடலுமே சீர்கட்டுவிடும் என்று. கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், இந்த உள்ளம்
இந்த உள்ளத்தை கெடுக்கின்ற வேலையினை தான் ஷைத்தானுக்கு இறைவன் கொடுத்திருக்கிறான். இன்றைய சமூகத்திலே ஒரு சாரார், அதுவும் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய போதகர்கள் என்ற போர்வையில் இருக்கக்கூடியவர்கள் ஷைத்தானை விரட்டுவதற்காக கூடுகளும் தாயத்துக்களும் என்று வழிகெடுத்துக் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். ஷைத்தானினுடைய தாக்கம் என்ன என்பது குறித்தவர்களுக்கு புரியாது. அல்லாஹ் சொல்லுகின்றான், ஷைத்தான் என்ன தாக்கத்தினை ஏற்படுத்துவான்? எந்த ஒரு மனிதனுக்கும் அவன் மனித ரூபத்தில் வந்தோ அல்லது அவன் பிசிக்கலாக எந்த ஒரு தாக்கத்தினையுமே அவன் ஏற்படுத்த மாட்டான். அல்லாஹ் ஷைத்தானுக்கு கொடுத்திருக்கின்ற அந்த அனுமதி என்னவென்றால், அவன் உள்ளத்தை கெடுப்பான். அந்த உள்ளத்தை கெடுப்பான். மின் ஷர்ரில் வஸ்வாஸில் ஹன்னாஸ் அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ். அவன் மனித உள்ளங்களிலே தான் வசுவாசை ஏற்படுத்துவான், மனித உள்ளங்களை அவன் தடுப்பான். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லுகின்றான். எப்படி தெரியுமா? வஸய்யன லஹும் ஷைத்தானு மா கானூ யஅமலூன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 6ஆம் அத்தியாயத்தினுடைய 43வது வசனத்திலே சொல்லுகின்றான். எப்படி சொல்லுகிறான்? ஷைத்தான் எப்படி அவர்களுடைய உள்ளத்தை வசுவாஸ் செய்வான் என்றால், அவர்கள் செய்கின்ற பாவங்களை அவர்களுக்கு அழகாக சொல்லுவான். அவர்கள் தவறுகள் செய்தால் அந்த தவறுகளை அவர்கள் நியாயப்படுத்துவார்கள். பாவிகளிடத்திலே சென்று நீங்கள் செய்வது பாவம் என்று நாம் சுட்டிக்காட்டினால் அவர்கள் செய்கின்ற பாவத்தினை நியாயப்படுத்துவார்கள். இந்த உள்ளங்கள் ஷைத்தானால் தீண்டப்பட்ட உள்ளங்கள் என்று அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறான். இன்றைக்கு நாம் பார்க்கலாம், நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடிய இடத்திலே சென்று நீங்கள் இந்த பாவங்கள் செய்கிறீர்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கம் அனுமதிக்காதவற்றை நீங்கள் செய்கிறீர்கள் என்று சொன்னால் அவர்கள் செய்த பாவத்தை அவர்கள் உணர மாட்டார்கள். அந்த பாவத்தை அவர்கள் நியாயப்படுத்துவார்கள். அப்படி அவர்கள் நியாயப்படுத்தி அந்த நியாயப்படுத்தல் அவர்களுக்கு தொடருமே ஆனால் இஸ்தஹ்வத அலைஹிமுஷ் ஷைத்தானு ஃபஅன்சாஹும் திக்ரல்லாஹ், அந்த உள்ளத்தை அப்படியே ஷைத்தான் ஆட்கொண்டு விடுவான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த உள்ளம் ஷைத்தானால் ஆட்கொள்ளப்பட்டு விட்டதென்றால் அல்லாஹ்வை நினைப்பதை விட்டும் அவர்கள் மறந்து விடுவார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இன்றைக்கு நம்முடைய சமூகத்திலே எல்லோரும் அறிந்து விடயம், வட்டி அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே ஹராம். வட்டி எடுப்பவர்கள் அல்லாஹ்வோடு போராடுபவர்களுக்கு சமம். வட்டி ஹராம். கொடுக்கல் வாங்கல்களிலே மோசடி செய்வது ஹராம். ஒருவர் குறித்து புறம் பேசுவது ஹராம். ஒருவர் குறித்து அவதூறு பேசுவது ஹராம். ஒருவரை குறித்து குறை சொல்லுவது ஹராம். இவைகள் எல்லாமே நரகத்தினுடைய செயல்கள். இவைகள் எல்லாமே நரகத்திலே மனிதர்களை இட்டு செல்லும் என்று அறிந்து வைத்துக் கொண்டும் இன்றைக்கு அதனை அசால்ட்டாக செய்யக்கூடிய உள்ளமாக மாறிவிட்டது. அன்புக்குரியவர்களே, ஏன் அந்த உள்ளங்கள் ஷைத்தானால் ஆட்கொள்ளப்பட்டு விட்டது. இதனால் தான் அல்லாஹ் குறித்த கவலை கிடையாது. நான் ஒருவரை குறித்து புறம் பேசுகின்றேன் அல்லது ஒருவரை குறித்து அந்த குறையை பேசுகின்றேன் என்றால் அந்த குறை அந்த புறம் எனக்கு தடுக்கப்பட்டது, எனக்கு ஆகமாக்கப்பட்டது கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்லுகின்றான்? நீங்கள் ஒருவர் குறித்து பேசுவது இறந்து போன மனிதனுடைய மாமிசத்தை உண்பதற்கு சமம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவ்வளவு இழிவான ஒரு செயலை அடையாளப்படுத்திய ஒன்றை நான் செய்கின்றேன். நாளை மறுமையிலே என்னை எழுப்புவான் அல்லாஹ், என்னிடத்திலே விசாரணை செய்வார் என்ற பயம் அவர்களிடத்திலே இருக்காது. காரணம் இஸ்தஹ்வத அலைஹிமுஷ் ஷைத்தான், அவர்களுடைய உள்ளங்களை ஷைத்தான் ஆட்கொண்டு விடுவான். ஆட்கொண்டு விட்டால் அன்சாஹும் திக்ரல்லாஹ், அல்லாஹ் பற்றிய பயம் அவர்களை விட்டு தூரமாக்கப்பட்டு விடும். காரணத்தினால் தான் இன்றைக்கே நம்முடைய சமூகத்திலே பாவங்கள் மேலோங்கி காணப்படுகிறது. எண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் திருமறையிலே கட்டளையிடுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல் வலா துப்திலு அஅமாலக்கும். அல்லாஹ்வை நம்பியவர்களே, இறை விசுவாசம் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்படுங்கள். வலா துப்திலு அஅமாலக்கும், உங்களுடைய வணக்க வழிபாடுகளை உங்களுடைய அமல்களை நீங்கள் அழித்து விடாதீர்கள். இன்னல்லதீன கஃபரு வஸத்து அன் சபீலில்லாஹ் ثم மாது வஹும் குஃபாருன் ஃபலன் யக்ஃபிரல்லாஹு லஹும். அல்லாஹ் சொல்லுகின்றான், யாரெல்லாம் அல்லாஹ்வை மறுத்து அல்லாஹ்வுடைய வழியை விட்டும் தடுத்து அதிலே அவர்கள் மரணித்து விடுகின்றார்களோ அல்லாஹ் அவர்களை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான் என்று சூரா 33ஆம் அத்தியாயத்தினுடைய 34வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான். சூரா முஹம்மதினுடைய 33ஆம் வசனத்திலே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த உள்ளம் அது போராடாமல் அப்படியே சிதைவடைந்து விடுமையானால் அந்த உள்ளம் எம்முடைய அமல்களை அழித்து விடும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே எமக்கு பறைசாற்றுகின்றான். எப்படி? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள், மன் சம்மஅ அன்னாஸ பிஅமலிஹி சம்மஅ அல்லாஹு பிஹி சாமிய ஹல்கிஹி யௌமல் கியாமா.
அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான், ஒருவனுடைய உள்ளத்தை ஷைத்தான் ஆட்கொண்டு விட்டால் அவனுடைய வணக்க வழிபாடுகளை கெடுப்பானாம். எப்படி கெடுப்பான் தெரியும்?